ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் ஒர்க் விட்டு வந்தோடனே இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையே பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடித்தாதான் எனக்கு அன்னைக்கு ஈவினிங் ஒர்க் பண்ண எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ காஃபி வச்சு குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்காக சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுத்து மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். பிணைஞ்சி வச்சோன்னே ஏதோ ஒரு சோம்பேறித்தனம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று யாரிடா இந்த சப்பாத்தியெல்லாம் சுடுறதுன்னு சொல்லிட்டு சரி ஈஸியாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இதிலே நூடுல்ஸ் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 சப்பாத்தி மட்டும் போதும். அது நல்லா நூடுல்ஸ் மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா கூட கொஞ்சம் நல்லா நறுக்குன பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது கூடயே ஒரு 2 தக்காளி அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேரட் பீன்ஸை போட்டு நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வேக விடணுங்க. இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வணங்கினோன்னே இது தனியாக ஒரு ஓரத்தில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி பண்ணி அதில் ஒரு 3 எக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக் ஆட் பண்ணுறனால நல்லா ஒரு கொத்து புரோட்டா ஃபீல் இருக்கும். நம்ம இது சாப்பிடும்போது நல்லா இந்த முட்டையை எக்கை ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி எடுத்து நம்ம போட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். அதையை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது உண்மையிலுமே சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்து புரோட்டா பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கேர்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது என் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.